குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தேர்வே கிடையாத 10th மார்க் இருந்தால் போதுமானது. அஞ்சல் துறையில் 28,000 வரைக்கும் காலி இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. அதை பற்றியான தகவல்கள் தான். நம்ம எக்ஸாம் எழுதிட்டே இருக்குமா, பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இந்த வேலை வாய்ப்புகளில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இந்திய அஞ்சல் துறை நாடு முழுவதும் காலியாக உள்ள சுமார் 28,000 கிராமின் டேக்ஸ் சேவர்ஸ் பணியிடங்களை நிரப்ப தயாராகி வருவது இது குறித்த தகவல்கள் தான். எக்ஸாம் இல்லாத அரசு வேலை. இந்தியாவிலேயே அதிக கிளைகளை கொண்ட மிகப்பெரிய நெட்வொர்க் நம் அஞ்சல் துறை தான். இதில் கிராமப்புற ஊழியர், கிளை அஞ்சல் அதிகாரி மற்றும் உதவி கிளை அஞ்சல் அதிகாரி ஆகிய பணியிடங்கள் தான் நிரப்பப்பட உள்ளது. இதை பற்றியான தகவல்கள் தான். வழக்கமாக அரசு வேலை அப்படிங்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா, எழுத்து தேர்வு, மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வேலைக்கு எந்த வித எழுத்து தேர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். முக்கிய நிபந்தனை என்னென்னா, 10ஆம் வகுப்பில் கணிதம் மற்றும் ஆங்கிலம் பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். மேலும் விண்ணப்பிக்கும் மாநிலத்தின் உள்ளூர் மொழி, தமிழ்நாட்டில் விண்ணப்பிச்சிருந்தால் தமிழ் மொழி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிற தகுதிகள்: சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்கணும். இப்போதெல்லாம் பைக் ஓட்ட தெரிந்திருந்தால் போதுமானது. கணினி அறிவு கொடுத்த ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும். பேசிக்காகவே 18 வயது முதல் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் தளர்வு, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகள் தளர்வு, மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டு வயது வரை என்ன செய்கிறாங்க, தளர்வுகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 10ஆம் வகுப்பு மதிப்பெண்களை என்ன செய்யணும், பதிவிடம் போகணும். எப்போன்னா விண்ணப்பிக்கும் போது. நாடு முழுவதும் விண்ணப்பதாரர்கள் மதிப்பெண்களை கணக்கிட்டு கம்ப்யூட்டர் மூலமாகவே தானியங்கி முறையில், அதாவது தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறது வெளியிடப்படும். அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பிறகு போஸ்டிங் அப்படிங்கிறது போடப்படும். தமிழகத்தில் உள்ள காலி பணியிடங்களுக்கு நம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களே அதிகம் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளது. சம்பளத்தை பொறுத்தளவுக்கு பிபிஎம், அதாவது கிளை அஞ்சல் அதிகாரிக்கு 12,000 29,380 வரைக்கும், ஏபிஎம் அப்படின்னு சொல்கிறதுக்கு 10,000 24,470 வரைக்கும் கொடுக்குறாங்க. சொந்த ஊரிலேயே வேலை அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல வருமானம்னு சொல்லலாம். விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது மேலே உள்ள அந்த இணையதளத்தின் வழியாக விண்ணப்பிக்கணும். கட்டணம் எவ்வளோனா, ஓபிசிக்கு 100 ரூபாயும், அனைத்து பெண்களுக்கும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் கட்டணம் அப்படிங்கிறது கிடையாது. விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக உள்ளது. 490 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்தவர்கள், அரசு வேலை கனவில் இருப்பவர்கள் இப்போதே சான்றிதழ்களை தயாராக வச்சுக்கலாம். நன்றி.